ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீட்டில் எப்படி கேலியில் காய்ச்சிறதுன்னு காட்டித்தர போகிறேன். கேலிலைக்கு இங்கே ஜெர்மனியில் க்ரூன்கோல்னு சொல்கிறது. இது எங்களுக்கு அக்டோபரில் இருந்து ஜனவரி மட்டில் தான் இதுக்கு சீசன். இங்கே மற்ற நேரங்களில் எங்களுக்கு சமைக்கணுமெண்டா ஃப்ரோசன் இது தான் நாங்கள் எடுக்கணும். நான் இன்றைக்கு உங்களுக்கு ஃப்ரோசன் கேலிலையில் எப்படி செய்கிறதுன்னு காட்டித்தர போகிறேன். இதில் நான் 500 கிராம் கேலியில் எடுத்துருக்கிறேன். அதுக்கு உப்பு, மஞ்சள் தேவையான அளவு போட்டு நீங்கள் இந்த மாதிரி பெரிய ஒரு பாத்திரம் எடுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு மூடியால் மூடி மீடியம் ஹீட்டில் அவிய விடணும். இப்போ இதில் நான் இறால் கொஞ்சமும், கருவேப்பிலை ரம்பை, பச்சை மிளகாய் ஒன்றும், 2 சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கிறேன். இதை சின்னனா வெட்டி கொள்ளணும். நாங்கள் இதுக்கு தண்ணி போடாமல் அவிக்கிறபடியாக அடிக்கடி இப்படி கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடியில் தண்ணி இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பாருங்க. இதை நல்லா அவிஞ்சிருக்குதாண்டு. அவிஞ்சிட்டுதுண்டா மூடியை மூடாமல் கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் வேக விடுங்க. அவிஞ்சது காணாட்டி மூடியால் மூடியே திருப்பி கொஞ்சம் வைக்கணும். இது நான் இப்போ துண்டுகளாக வெட்டி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா வற்றின பிறகு இதை அடுப்பில் இருந்து இறக்கி கொள்ளணும். வேறு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடாக்கிட்டு அதை கொதிச்சு கொண்டு வரைக்க கடுகு கொஞ்சமும் உப்பு கொஞ்சமும் சேர்த்து கொள்ளணும். பிறகு அந்த வெட்டி கொண்ட இறாலை போட்டு சாதுவாக வதக்க விடுங்க. எப்பொழுதும் நான் இதுக்கு வதக்கிற எண்ணெய்க்கு உப்பு சேர்க்கிறேன்னா அது உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயம் கெரியாக வதங்குறதுக்கு அது உதவியாக இருக்கும். இறால் ஒரு அளவுக்கு வதங்கி வரைக்க ரம்பையும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கொண்டு நல்லா வதக்கணும். இந்த மாதிரி வதங்கி வரைக்க திருப்பி மஞ்சள் தூள் கொஞ்சமும் உப்புத்தூளும் இப்படி கட்டை மிளகாத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு அவிச்சு வச்சுக்கொண்டு கேலிலையும் போட்டு நல்லா புரட்டணும். அடிக்கடி கிளறி விடணும். அடி பிடிக்க பார்க்கும். மீடியம் ஹீட்டில் வச்சு கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹீட்டை குறைச்சி கொள்ளலாம். மிளகாத்தூள் உப்பு கொஞ்சம் காணாட்டி திருப்பி ஆட் பண்ணி கொள்ளுங்க. பழப்புளி கொஞ்சம் எடுத்து சொட்டு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு அதையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு அடுப்பை நோத்து அடுப்புலேயே அப்படியே வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு வதக்குங்க. பழப்புளி ஆட் பண்ணினா பிறகு உப்பு காணாத மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் பார்த்து உப்பு ஆட் பண்ணி கொள்ளுங்க. இந்த கேலிலையில் கணக்க விட்டமின்களும் கால்சியம் எல்லாம் கூட இருக்குது. மற்றது ஃபேட் குறைஞ்ச ஒரு வெஜிடபிள் உண்டு. நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுண்டா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு புது வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.